தவக்காலத்துடைய 5வது ஞாயிற்றுக்கிழமை லாசருடைய உயிர் பெறுத அனுபவத்தை இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது 1-16 உள்ள இறைவசனங்களை வாசிப்போம். பெத்தானில் வாழ்ந்து கொண்ட லாசர் என்னும் ஒருவர் இருந்தார். அவ்வூரில் தான் மரியாவும் சகோதரி மார்த்தா வாழ்ந்து வந்தனர். இந்த மரியாதான் ஆண்டவரின் நறுமணத்தை பூசி தன் கூந்தலால் அவருடைய காலடிகளை துடைத்தவர். நோயிற்றிருந்த லாசர் இவருடைய சகோதரர். லாசர் சகோதரி இயேசுவிடம் ஆள் அனுப்பி, ஆண்டவரையும் நண்பன் நோயிற்றிருக்கிறான் என்று தெரிவித்தார். அவர் அதை கேட்டு, இந்நோய் சாவில் போய் முடியாது, கடவுளின் மாட்சிமை விளங்கவே இவன் நோயுற்றான், இதனால் மானிட மகனும் மாட்சிமை பெறுவார் என்றார். மார்த்தாவிடம் அவருடைய சகோதரியான மரியாவுடைய லாசரிடம் இயேசு அன்பு கொண்டிருந்தார். இயேசு நோயிற்றதை கேள்விப்பட்ட பிறகு தாம் இருந்த இடத்தில் இன்னும் நாள் தங்கி விட்டார். பின்னர் தம் சீடரை மீண்டும் யூதாயாவுக்கு போவோம் வாருங்கள் என்று கூறினார். அவருடைய சீடர்கள் அவரிடம், ரபி, இப்போதுதானே யூதர்கள் மேல் கல்லெறிய முயன்றனர், மீண்டும் அங்கு போகிறீரா என்று கேட்டார். இயேசு மறுபடியாக, பகலுக்கு 12 நேரம் உண்டல்லவா? பகல் நடப்பவர் இடறி விழுவதில்லை, ஏனெனில் பகல் ஒளியில் பார்க்க முடிகிறது. ஆனால் இரவில் நடப்பவர் இடறி விழுவர், ஏனெனில் அப்போது ஒளி இல்லை என்றார். இவ்வாறு கூறிய பின் நண்பர், லாசர் தூங்குகிறான், நான் அவனை போய் எழுப்ப போகிறேன் என்றார். அவருடைய சீடர்கள் அவரிடம், அவருடைய தூங்கினால் நலமடைவார் என்றனர். இயேசு அவருடைய சாவை குறிப்பிட்டு இவ்வாறு சொன்னார். வெறும் தூக்கத்தை குறிப்பிட்டதாக அவர் நினைத்தார்கள். அப்போது இயேசு அவரிடம், லாசர் இறந்து விட்டான் என்று வெளிப்படையாக சொல்லி, நான் அங்கு இல்லாமல் போனதை பற்றி பொருட்டு மகிழ்கிறேன், ஏனெனில் என்னை நம்புவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமைகிறது. அவரிடம் போவும் வாருங்கள் என்றார். தீதோமு தோமா தம் சீடருடன், நாமும் செல்வோம், அவரோடு இறப்போம் என்றார். எனக்கு அருமையானவர்களே, இயேசு இந்த 11வது வசனத்தை என்ன சொல்லுகிறார்? என் நண்பன் லாசர் உறங்குகிறான். இதை குறித்து எபேசியர் 5:14 கூட பார்க்கிறோம். தூங்குகிறவனை விழித்தெடு, இறந்தவனை உயிர்த்தெடு, ஆண்டவருடைய ஒளி உண்மையில் ஒளிர்வதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தூக்கத்திற்கு இதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. தூக்கத்தில் ஒரு எழுப்புகிறதை போல இயேசு லாசர் மரித்து விட்டார், இறந்து விட்டார். இருந்தாலும் போய் அவர் என்ன, லாசரை வெளியே வா என்றார். அவர் வெளியே வந்தார், சாவிலிருந்து வெளியே வந்தார். இந்த சாவுக்கு காரணம் என்ன? மனிதனுடைய பாவம்தான் சாவுடைய காரணம். தாமும் அதே சாவை சந்தித்து சாவி வென்றதினாலே ஒரு சாவி வென்ற தேவனாக இருக்கிறார். ஆகவே அவர் வார்த்தையிலே அவனை, லாசரை வெளியே வா என்று சொன்னார். அவன் வெளியே வந்தான். வார்த்தையிலே அவனை உயிர்ப்பித்தார். மார்த்தாள் மரியாள் சொன்ன 4 நாள் ஆயிற்று, நாற்றமடிக்கும் என்று கூட சொன்னார். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள், தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொல்லி அவர் சொன்னார். இறக்கருமையானவர்களே, இங்கு நண்பன் லாசர் என்று சொல்லுவார். நண்பன் லாசர் என்றால் இங்கு ஆண்டவர் யோவான் 15:13 கூட சொல்லுவார், உங்களை இனிமேல் ஊழியர்கள் என்று சொன்ன நண்பர்கள் என்று சொல்லியிருந்தால், நான் தந்தையிடம் பெற்ற அனைத்து உண்மைகளையும், எல்லா மறை உண்மைகளை எல்லாம் உங்களுக்கு வெளிப்படுத்தி விட்டேன். there is no secret at all. எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி விட்டார். அதே போல மார்த்தாள் மரியாள் இவர்களுக்கும் அவர் நண்பன் என்றால் பிசிக்கல் ஃப்ரெண்ட், ஆனால் கடவுளுடைய இறை பிரசனத்திலே இருப்பதால் அவர்களுக்கும் ஆண்டவர் பல உண்மைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் அவர்கள் அது புரியவில்லை. ஆண்டவருக்கு இந்த ஆற்றல், அவன் இறந்த பிறகு உயிர் தழுவான் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் இயேசு விசுவசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று யோவான் 11:40 சொல்லியிருக்கிறார். ஆகவே இறந்த லாசரை உயிர்த்து, அதே போல யாயிருடைய குழந்தை கூட தூங்குகிறாள் தான் என்று சொல்லுவார். இவர்கள் கூட இந்த நச்சையில் கூட அவன் தூங்கிய நலமடைந்து 12வது வசனம், தூங்கிய நலமடைவான் என்று சொன்னார். குறிப்பிட்டது அவர் மரணத்தை நினைத்தார். இயேசு அவர்கள் இறந்து விட்டார் என்று வெளிப்படையாக பரதாஞ்சிப்பார்கள். ஆகவே இறப்பு என்பது ஒரு மனித வாழ்வினுடைய ஒரு அங்கமாக இருக்கிறது. இதை குறித்து லூக்கா 15வது அதிகாரத்திலும் 24:32 வருஷத்திலும், இதோ என் மகன் இறந்து போயிட்டான், என் மகன் காணாமல் போனான், அவன் மீண்டும் உயிர் பெற்றான், அவன் மீண்டும் திரும்பி வந்து விட்டான். சகோதரனை பார்த்து, உன் தம்பி இறந்து போனான், அவன் மீண்டும் திரும்பி வந்து விட்டான். இறப்பு என்பது இங்கே எதை குறிக்கிறது என்றால், கடவுளை விட்டு தூரம் செல்ல செல்ல நாம் இறை பிரசனத்தை விட்டு நாம் சென்று விடுகிறோம். அதுவே மரணத்துக்கு காரணமாக அமைகிறது. கட் ஆஃப் ஃப்ரம் காட்ஸ் பிரசன்ஸ். மக்கள் உதட்டால் இருக்கிறவருடைய உள்ளமை விட்டு தொலைவில் இருக்கிறது.
நாம் இறைவனை பிரிந்து வாழும்போது நாம் இறந்தவர்களாக மாறாக நாம் அவருடைய பிரசனத்துக்குள் இருக்கும்போது, அவர் நமக்குள் இருக்கும்போது நாம் மன்னிப்பும் இரக்கத்தை பெற்று அவருடைய உறவில் நாம் நிலைத்திருப்போம். நாம் நிறைய ஆசிரியை பெறுவோம். ஆகையினால் சாவு என்பது நம் கிறிஸ்துவ வாழ்க்கை 4வது அதிகாரத்தில் நாம் அறிந்திருக்க வேண்டும். சாவை வென்ற தேவன் நமக்கு வாழ்வு தந்திருக்கிறார். சாவின் வழியாக வெற்றி கண்டதினாலே நாம் அனைவரும் சாவின் தலைகளிலிருந்து விடுதலை பெற்று வாழ்வுக்குள் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். பாவத்தின் சம்பளம் மரணமாக இருந்தாலும் அந்த மரண வாழ்விலிருந்து விடுதலை பெற்று உயிர் பெற்றவர்களாய் ஆண்டவருக்குள் நிறைவு பெற்று வாழ நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் போதுமானவர். உங்களுடைய மேலான இரக்கத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். இறப்பு உங்களுக்கு ஒரு சாவாக இருக்கிறது, தூக்கமாக இருக்கிறது. நீ தூக்கத்திலிருந்து எழுப்புவதை போல எங்களுடைய பாவ நாட்டங்களிலிருந்து எங்களை எழுப்பி புது வாழ்வு தாரும். உயிர் பெற்ற மக்களால் என்றும் நிலைத்து வாழ அருள் தாரும். நல்ல